சர்ஃப்ராஸ் கானோட பிரதர் முஷீர் கான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டர் 19 அடுத்து ரஞ்சி ட்ராஃபி ஆடி முடிச்சு அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அதுக்கப்புறம் வந்து துலீப் ட்ராஃபி செம்ம ஒரு பஞ்ச் பவர் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலமையில வந்து இப்போ இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து சந்திச்சாரு. அது வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. பட் ஆனால் இவருக்கு வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. முக்கியமாக இவர் என்ன ஒரு விஷயம்னா இவர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் கான்சியஸோட தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவோடையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அது கூட வந்து டொயோட்டோ ஃபார்ச்சூனர் இந்த 2 காரோட சேர்த்து தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அது ரெண்டுமே வந்து எதிர்த்தாப்புல வந்தது வந்து மோதிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக முன்னாடி சைடு வந்து டோட்டலி டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இவர் முழுக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் பிசிசிஐயோட கண்ட்ரோலில் இருக்கிற MCA அதாவது மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனோட ஹாஸ்பிட்டல் செலவில் வந்து இவர் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுக்குள்ள வந்து பெஸ்ட்டு பாசிபிளான ஒரு கேர்ஸ் எல்லாமே வந்து இவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கானோட தம்பி முஷீர் கானுக்கு வந்து இப்போ இப்படி நடந்திருக்குது. இதுக்கடுத்து வந்து மேக்ஸிமம் அவர் எந்த ஒரு மேட்சஸ்மே வந்து விளையாட முடியாது அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அவருக்கு. ஏன்னா நல்ல டச்சில் இருந்திருக்கிறாரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி தேறி வரப்போகிறாரு அப்படின்ற விஷயம் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கெல்லாம் வந்து எப்படின்றதையுமே வந்து பொறுத்து தான் பார்ப்போம்.